இன்றளவில் நிறைய பேருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு பல்வேறு விதத்தில் வேதனைப்படுகிறார்கள். இதற்கு தீர்வாக ஒரு எளிய வழி இருந்தால் சொல்லுங்கள் சுவாமிகள் என்று போன வாரம் நான் கேட்டிருந்தேன். அந்த கேள்வியின் தொடர்ச்சியாக அதுக்கான பதிலை சுவாமிகள் என்று சொல்லுவார். ஆமாம் ஐயா, அதாவது ஏன் மன சஞ்சலம் ஏற்படுகிறது, அந்த மன அழுத்தம் ஏற்படுகிறதுன்னு நம்ம பேசிக்கிட்டு வந்தோம். ஆமாம், அந்த வகையில் பல காரணங்கள் இருக்குதுன்னு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு வந்தோம். அதாவது சாப்பாட்டினால் மனம் எப்பொழுதுமே இந்த மாதிரி அழுத்தத்துக்கு ஏற்படுகிறது. காற்றை சரியாக சுவாசிக்காத பொழுது அது அளவுகளுப்படி இல்லாமல் முறை தவறி போகும் பொழுது மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுது அப்படிங்கிறத போன வாரம் நம்ம முடித்தோம் ஐயா. அப்போது ஆகாரம் என்ற அன்னமய கோஷமும் பிராணம் என்ற காற்றினுடைய பிராணமய கோஷமும் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அப்படி உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா போன வார நிகழ்வு பார்த்தீங்கன்னா தெரியும், இணையதளத்தில். அடுத்தபடியாக மனோமய கோஷம். நீங்கள் கேட்ட கேள்வி அதில் தான் இருக்குது. மன அழுத்தம் ஏன் வருகிறது அப்படின்னு மனோமய கோஷம். அதாவது என்னன்னா ஐயா, மூன்றாக பிரிக்க வேண்டும் ஐயா. நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நல்லதும் கெட்டதும் சேர்ந்த விஷயங்கள், கெட்டது மட்டும் சேர்ந்த விஷயங்கள். அப்போ இந்த நாலுனுடைய தொகுப்பு தான் மனசு. கரெக்டாக? நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நல்லதும் கெட்டதும் சேர்ந்த விஷயங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறமா வெறும் கெட்டது மட்டும். அப்போது இந்த 4 விதமான விஷயங்கள் மனது எப்பவுமே திளைச்சிக்கிட்டே இருக்கும் ஐயா. இந்த மனோமய கோஷம் எல்லாத்தையும் நாம் உடம்பை பாதுகாத்துக்க பண்ணுறோம், ஆடையை துவைக்கிறோம், எல்லாமே சுத்தப்படுத்துகின்ற வீடை சுத்தப்படுத்துவோம், எல்லாம் பண்ணுறோம் நம்ம. ஆனால் இந்த மனதை தெளிவுபடுத்துவதற்காக என்ன பயிற்சி டெய்லி நாம் எடுத்தோம்? ஒவ்வொருவரும் மனதை தெளிவுபடுத்துவதற்காக, மனதிற்காக ஒரு நிமிடமாவது செயல்பட்டிருப்போமா? அல்லது இந்த மனம் ஏன் இப்படி இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியிருப்போமா? இல்லை. மனம் இந்த காலத்தில் அவசரத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தென்ன, இப்பொழுது நான் மகிழ்வாக இருக்க வேண்டும், இப்பொழுது என் தேவைக்கு என்ன அதை கொடு, என் தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்ன வேலை, அவ்வளவுதான். என்னுடைய முன்னேற்றம் இன்று நான் மகிழ்வாக இருந்தால் போதும், நாளைய பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இந்த மனம் வேகத்தோடையே போயிட்டுருக்கு. அதுவே ஏற்கனவே 7 குதிரை பூற்றப்பட்டது, இன்னும் 4 குதிரை எக்ஸ்ட்ரா இப்போ நமக்கு சேர்ந்துருச்சு. 11 குதிரையை இழுத்துக்கிட்டு போகுது இந்த மனசு. படு வேகத்தில் போகுது. அப்போது ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடலின் மீதே ஆணை செல்வர் அழகேசர் அப்பொன் நினைவாக வைத்த பேரும் ரசவாத வித்தை கலைந்திடுவர் நெடுநாளில் இருந்து போகும் பேரும் நிலையாக பெய்யனும் காயகல்பம் தேடி நெஞ்சம் புண்ணாவாரெல்லாம் யோசித்த வேளையில் பசித்தீர உண்ணுவதும் உறங்குவதுமாகவே முடியும். ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி தாவுகின்ற பரிசுத்த நிலை இல்லாத மனமே. ஒரு ரிஷி கூட காயகல்பம் தேடுறது, தங்கமாக்கிறது, இரும்பை தங்கமாக்கிற வித்தை, ரசவாத வித்தை. ஒரு ஞானிக்கே கூட இந்த மனசு அந்த ஆசையை தூண்டுகிறது. அப்போது மனோமய கோஷமையா. ஒரு மனிதனுக்கு ஆசை அளவுக்கோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆசைக்கோர் அளவில்லை அகிலம் காட்டினோம், அதுக்கு அளவில்லை. பேராசை வரும்போது பிரச்சனை இல்லை ஐயா. அளவுகள் மீறும்போது பிரச்சனை. பேராசை என்பது எல்லாருக்கும் வராது ஐயா. அளவுகள் மீறும். அந்த பேராசைங்கிறது அளவுகள் மீறத்துக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்குது. இயலாத ஒன்றை, கிடைக்காத ஒன்றை, முடியாத ஒன்றை பெற முயற்சிப்பது பேராசை. கிடைக்கும், இது பரவாயில்ல, இதை முயற்சி செஞ்சால் போகும், விடாமுயற்சியாக பண்ணணுங்கிறது ஆசை. அங்கே போய் இது 1 எடுக்க போய் 10 எடுத்துக்கலான்னு நினைக்கும் போது பேராசை. ஆக இந்த ஆசை அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது, அல்லது ஆசை கட்டுக்குள் இல்லாமல் போகும் பொழுது அவன் மன அழுத்தத்துக்குள் கண்டிப்பாக தள்ளப்படுவான். அக்கா தங்கை அண்ணன் தம்பி உறவு நல்ல பாசம், அப்படியே அன்பை பொழிவாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதில் 5 பேரும் ஒருவர் உண்மையாக பரஸ்பரமாக 5 பேர் இருக்காங்கன்னா பாசத்தை பொழிவாங்கன்னா
யார்கிட்டயாவது 2 பேர்கிட்ட எண்ணமும் புத்தியும் சரியில்லாமல் இருக்கும். அப்போ உண்மையாக பாசம் வைக்கிற ஒருவர் என்ன பண்ணுவார், அங்கே பாசம் வச்சு போலியாக ஏமாற போது இவர் மன அழுத்தத்தில் தள்ளுவார். இது கணவன் மனைவிக்குள்ளேயும் உண்டு. ஒன்று, கணவன் தன்னை விட அதிகமாக பாசம் வைத்திருந்தால் மனைவி மனைவி கணவனை விட அதிகமாக பாசம் வைத்திருந்தால் அங்கே மன அழுத்தத்துக்கு இடம் உண்டு. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட இருவராலும் தாங்க முடியாது. ஆனால் ஆமாம், வெளியிலேயும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது என்னாகும், மன அழுத்தத்துக்கு ஏற்படும். அப்போது மனக்கோசம் என்பது ஆகாரத்தினால் உருவாக்கப்பட்டு இப்படி காற்றை சரியாக பிடிக்காத பொழுது மன அழுத்தத்துக்கு பேராசையை தூண்ட வழிவகுக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்துருச்சு, இந்த மனசை தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. இது தன்னை அறியாமல் நான் அன்பாக இருக்கிறேன், பாசமாக இருக்கிறேன், என்னை புரிஞ்சிக்கல, என்னை வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சேன், கை நிறைய கொட்டி கொடுத்தேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னால் தாங்க முடியல. இதை தூண்டுவது எது? யோசனையும் சிந்தனையும் புத்தியும் மனிதனுக்கு இருக்கிறது. ஏன் சிந்திக்காமல் செய்தா என்று கேள்வி கேட்டால் நம்பிக்கை தான், பாசம்தான் அப்படின்னா பட்டுத்தான் தீரணும். அப்போ இந்த வேதனை மனசு இது ரெண்டும் கொடுத்து மூணாவதுக்குள்ளே புகுந்துருச்சையா. அப்போது ஆகார அன்னமய கோஷம், பிராணம் காற்று இரண்டும் புகுந்து மனோமய கோஷத்தை இயக்குது. அப்படி மனோமய கோஷத்தை இயக்கி அது மன அழுத்தத்தை கொடுத்து அதில் தெளியாத போனால் ஆனந்தமய கோஷம் வேலை செய்யாது ஐயா. நாலாவது என்ன? ஆனந்தமய கோஷம். ஆனந்தமயனா சந்தோஷமாக இருக்கணும். அது சந்தோஷ உடல், இனிப்புடல். ஆனந்தம் சாப்பாடு உடல், பிராணம் காற்று உடல், மனம் மன உடல், ஆனந்தம் சந்தோஷ உடல். அப்போ இந்த சந்தோஷ உடல் எங்கேருந்து வரும்? இவங்க 3 பேரும் கரெக்டாக இருக்கணும். சாப்பாடு கரெக்டாக இருக்கணும், காற்று கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த மனம் கரெக்டாக இருக்கணும். இது 3 இருந்தால் தான் ஆனந்தம் கிடைக்கும். இதை மறைமுகமாக சொல்லுது. அப்போ நிஜமான ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நிஜமான கவலையை விட்டுறணும். கவலை என்பது ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா, இயற்கையாக வராது, யாரும் அதை செயற்கையாக கொடுக்க முடியாது, தானே ஏற்படுத்திக்குவது தான் கவலை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஆனந்தம் வேணும் என்றால், இப்போ இன்பம் துன்பம் இல்லாத பொழுது இன்பம் இருக்கிறது, இன்பம் இல்லாத பொழுது துன்பம் இருக்கிறது. அப்போ ஆனந்தம் இல்லாத போது வேதனை இருக்கிறது, வேதனை இல்லாத பொழுது ஆனந்தம் இருக்கிறது. அப்போ வேதனை என்பது தான் அந்த 3ம் கொடுக்கிறது. நீ ஆனந்தமாக இருக்கவே முடியாது எந்த காலத்திலும். மனம் அழுத்தம் கொண்டவர்கள் ஒரு காலமும் மகிழ்வோடு இருக்கவே முடியாது. ஏன்னா ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி தாவுமா. அது வெறும் ஆசைக்கு மட்டும் இல்லை, அழுத்தத்துக்கும் கூட. ஒரு அழுத்தம் முடிஞ்சிருச்சுன்னா மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிறிது நாட்களில் இன்னொரு அழுத்தத்திற்கு தள்ளப்படுவார்கள். ஏனால் அழுத்தம் என்பது வெளியிலிருந்து வரவில்லை, உனக்குள்ளிருந்து தோன்றுகிறது. அப்போ தோற்றுவிப்பவனே நீதான், அதை அழிக்கக்கூடியவனும் நீதான். அப்போ இந்த 3ஐயும் நீ சரியாக பயன்படுத்தினால், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், இந்த 3ஐ நீ சரியாக கற்றுக்கொண்டு பயன்படுத்தினால் ஆனந்தம் கிடைக்கும். அதுதான் ஆனந்தமய கோஷம் ஐயா. நீ சொன்ன கருத்தை செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சொற்றொடர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆமாம் ஐயா, அப்படிங்கிறதோட ஒரு இதுதான் நீங்கள் இப்போ சொன்னீங்க. கண்டிப்பாக ஐயா. அது விளக்கமாக நம்ம சொல்லும் பொழுது பல விஷயங்களை எத்தனை பேர் சொல்ல அழுத்தத்தை பார்க்குறோம் ஐயா. அப்போது இந்த 3ஓட 4 சேர்ந்துக்குச்சு. இப்போ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த 4ம் ஒன்று கூடிட்டு இதை சரியாக பயன்படுத்தினா இந்த உடலே விஞ்ஞான உடலாக மாறிடும் ஐயா. அப்பா, என்ன விஞ்ஞான உடல்? அதான் அடுத்த கேள்வி. உன்னை பற்றி நீ உணர்கின்ற தன்மையை கொடுத்து விடும். ஓ, சாவை நேசிக்கின்ற தன்மையை கொடுக்கும், பயத்தை போக்கிடும். பயமே போயிடுச்சுன்னா, ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா அழுத்தம் எம்மாத்திரம். அப்போ உனக்கு விஞ்ஞானமய கோஷமான அந்த உடல் மாற வேண்டும் என்றால் இந்த 4ஐ நல்ல குருவை கண்டோ, அல்லது அதில் அறிவுள்ளவரை கண்டோ, அல்லது அதில் அனுபவம் உள்ளவரை கண்டோ பயிற்சிக்கணும். இந்த மன அழுத்தத்தை ஜெயிப்பது என்பது மருந்தாலும் கூட முடியாது, மந்திரத்தாலும் கூட முடியாது. ஆமாம், மன அழுத்தத்தை மந்திரத்தாலும் சரி பண்ண முடியாது, அதை மருந்தாலையும் சரிப்படுத்த முடியாது. ஏனென்றால் மருந்து சாப்பிட்டால் எனக்கு சரியா போகுமாங்கிற மன அழுத்தம் அவனுக்கு விடும்.
நம்பிக்கை இருந்தால் தான் அது குணமாகும். அப்போ விஞ்ஞானமய கோஷத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது, ஆனால் அது இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொண்டவன் தன் உடலை விஞ்ஞானமயமாக்கிவிட்டால் அவனுக்கு அது ஞான தேகமாக மாறுகிறது. இருள் தேகம், மருள் தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இப்போ இந்த 4வது நம்ம சொன்னது எங்கே? விஞ்ஞானமய கோஷம்தான். இது நான் சொன்ன அந்த இருள், மருள், சுத்தம், பிரணவம். பிரணவ தேகமாக விஞ்ஞான தேகமாக உனக்கு மாறிவிடும். நாளை என்ன நடக்கும் என்றதை உன்னால் யூகித்து விட முடியும். அடுத்து எந்த தாக்குதல் உனக்கு வந்தாலும் அதை எளிதிலே பகுத்தறிந்து வெற்றி பெறுகின்ற புத்தியை கொடுத்து விடும். அது மட்டும் அல்ல, 100 பேர் நின்றாலும் நீ தனித்துவமாக விளங்கக்கூடிய சக்தியை கொடுத்து விடும். அதுதான் உங்களுக்கு விஞ்ஞானமய கோஷம். இந்த மாதிரி இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளேயும் நீ போயிட்டா, அதற்கு பிறகு உனக்கு பெயர் மனிதன் அல்ல, புனிதன் அல்ல, ஞானவான். ஞானி, ஞானவான். அதுதான் ஞானமய கோஷம். இந்த ஞானமய கோஷம் இதையெல்லாம் ஒவ்வொரு படியா அப்படியே கொண்டு வந்துட்டீங்க மேல. ஆமா ஐயா. இதை நீங்க இப்போ மன அழுத்தம் உள்ளவங்க நினைச்சுக்க பாருங்க. உங்களுக்கு வைத்தியம் வேலை செய்யுமா? செய்யாது, தூங்க தான் வைக்கும். அல்லது உங்களுக்கு மந்திரம் வேலை செய்யுமா? படிக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, திருப்பியும் படுக்கும்போது பிரச்சனை வந்துடுது. இரண்டும் வேலை செய்யாது. அப்போ எதுதான் வேலை செய்யும்? நீ ஆகாரத்தை முதல் கொண்டு, உடற்பயிற்சி முதல் கொண்டு, பிராணாயாமம் முதல் கொண்டு, மனப்பயிற்சி முதல் கொண்டு, அந்த மன அழுத்தத்தை தெளிவுபடுத்துவது முதல் கொண்டு, ஆனந்தத்தை பெற்று விஞ்ஞானமாக மாறி ஞானத்துக்குள் போகின்ற சக்தி உனக்குள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு உணர்ந்து விட்டால் மன அழுத்த நோய் என்பதே இருக்கவே இருக்காது. உலகத்தில் அழிக்க முடியாத பிரச்சனை மன அழுத்தம். அருமையா சொன்னீங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேர் இந்த நிகழ்வை பார்த்தா அது திருந்தினாங்கன்னா, அந்த மன அழுத்தத்தை விட்டாங்கன்னா நல்லது. ஏனென்றால் உலகை காத்தோ வெளியில் கொண்டு வர முடியாது, நம்ம கூட்டுக்குள் இருப்பவரை முயற்சி செய்வோம். அந்த நோக்கத்தோடு தான் இங்கே நம்ம பண்ணுறோம். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மன அழுத்தம் எதனால் ஏற்பட்டது? நம்பர் 1, இந்த மன அழுத்தத்தினால் நீ எப்படி பாதிக்கப்படுகிறாய்? நம்பர் 2, இல்லாத நோய் கூட இருக்கிறது போல பாதித்து எத்தனை விதமான வேதனைக்குள் தள்ளப்படுகிறாய்? நம்பர் 3. நம்பர் 4, மந்திரமா, தந்திரமா, எந்திரமா, பில்லியா, சூன்யமா, ஏவலா, திருஷ்டியா, பேயா, பிசாசா, பூதமா, மோகினியா, என்ன என்று தெரியாத ஒரு அழுத்தம். இதிலே சிக்கி கொள்ளுகின்றாய். அது போக உன்னை சுற்றி இருக்கிறவெல்லாம் நேரில் ஜெய் ஜெய் என்பான், பின்னாடி போய் பேய் பேய் என்பான். இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஐயோ பாவம் கஷ்டப்படுறாள், பின்னாடி போய் இதுக்கு வேறு வேலையே இல்லை. யார்? உற்ற உறவும் உற்றாரும் கூட இதை சொல்வார்கள். மன அழுத்த பேய் தான் ஒரு மனிதனுக்கு பெரிய பேய். மற்ற பேய்கள் எல்லாம் எளிதில் வென்று விடலாம், மனப்பேயை எளிதில் வெல்லவே முடியாது. ஆக அந்த 5ஐயும் கடைபிடித்தால்தான் வெல்ல முடியும் என்பதற்காகத்தான் 5ஐ அடக்க வேண்டும் என்று ஆமையை உதாரணமாக போன வாரம் நம்ம சொன்னோம். ஆமை தொட்டவுடனே கை 2 கால்கள் 2 தலையும் உள்ளே எப்படி நுழைத்து கொள்வதோ, இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஞானமய கோஷம், இது எதனால் ஏற்படுகிறது? இந்திரியங்களால் ஏற்படுகிறது. உன்னுடைய உணர்வை கட்டுக்குள் வைத்து, உன்னுடைய உணர்ச்சியை கட்டுக்குள் வைத்து, உன்னுடைய சுற்று சூழலை பகுத்தறிந்து செயல்பட்டால் மன அழுத்தத்திற்கு இடமில்லை. மாறாக அத்தனை கோஷம், இந்த பஞ்ச கோஷமும் உனக்கு உதவி செய்யும். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவாய் என்பதுதான் ஐயா அதுக்கு பதில். இந்த மன அழுத்தத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு, பெரிய செய்தியா இருக்கு. அதம்மா ஐயா, ஏன்னா பெருமளவில் இன்னைக்கு நான் வரவங்களை பார்க்குறேன் ஐயா. அடியனுடைய அனுபவம் குறைந்தது சுமார் 37-40 வருஷ காலங்கள். காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு வரும்பொழுது இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை கடனை விட மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்கு. அதனால தான் நான் அதை சொல்ல வேண்டியதாச்சு. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம்.